வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை ரெவல்யூஷனரி வார்னு சொல்லலாம். இது நடந்த காலகட்டம் 1775 ஆரம்பித்து 1783 வரைக்கும் போச்சு. இந்த போருக்கு முக்கியமான காரணமே அமெரிக்காவில் பிரிட்டனுடைய 13 காலனிஸ் இருந்தது. அந்த காலனிஸில் வசிக்கிற மக்களுக்கும் பிரிட்டிஷோடைய க்ரௌனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கொலோனியல் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்ததுனால தான் நிறையா இந்த போராட்டங்களாக நடந்து கடைசியில் சண்டையில் முடிஞ்சுது. இது என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸும் இந்த கொலோனியல் மிலிட்ரி மென்னும் லெக்சிங்டன் அண்ட் கான்கர்டில் ஏப்ரல் 1775 ஒரு ஆர்ம்டு ஃபைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வெப்பன்ஸ்லாம் வச்சு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடகடகடன் அது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாராகவே ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்னென்னா, இனிமேலுக்கு நாங்கள் சுதந்திரமாக தான் இருப்போம், பிரிட்டனுக்கு கீழே காலனியாக இருக்க மாட்டோன்றதுல தான் அவங்க இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் 1778 ஃப்ரான்ஸும் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அதுவும் போரில் நுழைஞ்சதுனால உள்நாட்டு போராக இருந்தது இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்டாகவே மாறிடுச்சு. இப்போ ஃப்ரெஞ்சோடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க பிரிட்டனை சரண்டர் பண்ண வச்சாங்க. எந்த இடத்துலனா, வெர்ஜினியாவில் இருக்கக்கூடிய யார்க் டவுனில் 1781. 1781லேயே அமெரிக்கன்ஸ் அவங்களோட சுதந்திரத்தை சண்டை போட்டு வாங்கிட்டாங்கனாலும் கூட இந்த போர் முடிஞ்சது. இவங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுத்துட்டோம், இனிமேலுக்கு அவங்க எங்ககிட்ட காலனி கிடையாதுன்னு பிரிட்டன் எப்போ சொன்னாங்கன்னா 1783 தான். இதோடைய ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட்ஸ் பார்க்கலாம். இது ஏன் இந்த போர் ஆரம்பிச்சதுன்னா, 1775 இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ்க்கும் இந்த காலனிஸ்க்கும் ஒரு மாதிரி ஒரு சரியான உறவு முறையே இல்லாமல் இருந்தது. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, ஃப்ரெஞ்ச் அண்ட் இந்தியன் வார், அதாவது ஒரு 7 வருஷ போர். இது நடந்த காலகட்டம் 1756 1763. இந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடந்த போரில் இவங்களையும் அவங்க நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் எங்களுக்குன்னு சொல்லும் போது, இப்போது பிரிட்டனுக்கு இன்னும் நிறைய நியூ டெரிட்டரிஸ் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு நிறைய போரால் செலவானதுனால அந்த செலவு ஈடு செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எக்கச்சக்கமான டாக்ஸஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்டாம்ப் ஆக்டு, டவுன்ஷெட் ஆக்டு, டீ ஆக்டுன்னு நிறையா போட இந்த காலனிஸ்ட்லாம் இந்த வரி சுமை ரொம்ப அதிகமானதுனால அவங்க ஒன்று தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரிட்டனில் இருக்கக்கூடிய மக்களுக்கெலாம் நீங்கள் வரி போடுறீங்க, அது சரி, ஆனால் அவங்களுக்கு பார்லிமெண்ட்லேயும் அவங்களோட பிரதித்துவம் இருக்குது. எங்களுக்கு வரி போடுறீங்க, ஆனால் பார்லிமெண்ட்டில் எங்களோட பிரதிநிதி கிடையாது. இப்போ எங்களுக்கு வரி போடுறீங்கன்னா எங்களுக்கும் பார்லிமெண்ட்டில் பிரதித்துவம் இருக்கணும். நாங்களும் எங்களுக்கு வேண்டியது அங்கே முறையிடணும், எங்களோட குரல் கேட்கப்படணும். அப்படி இல்லைன்னா எதுக்கு? எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் இடம் கிடையாது, நாங்கள் எங்கள் பிரதிநிதியை அங்கே அனுப்ப முடியாது, ஆனால் வரி மட்டும் நாங்கள் கட்டணுமான்ற கேள்வியும் கேட்க ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் 1775 ஏப்ரல் 18 பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, நூற்றுக்கணக்கான ட்ரூப்ஸை பாஸ்டன்லேருந்து மேசச்சூசெட்ஸ்லேருந்து கான்கர்டுக்கு அமிச்சாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆர்ம்ஸ் கேட்சை சீஸ் பண்ணோன்னு. ஆனால் பால் ரெவரியும் மற்ற ரைடர்ஸும் எல்லாருக்கும் சொல்லிட்டதுனால உடனே இந்த காலனியில் இந்த மிலிட்ரி மேன் எல்லாம் கடன்னு இவங்களை எதிர்நோக்கி அங்கே காத்திருந்தாங்க. ஏப்ரல் 19 பார்த்திங்கன்னா இந்த லோக்கலாக அந்த மிலிட்ரி மேன் இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸோட அந்த லெக்சிங்கன்லேயும் கான்கர்ட், அதாவது மேசச்சூசெட்ஸ்லையும் சண்டை போட்டாங்க. இது எப்படிப்பட்ட சண்டையாக இருந்ததுன்னா, ஷார்ட் ஹர்ட் ரவுண்ட் த வேர்ல்டு. அதாவது இவங்க ஒரு போரே நடத்தினாங்க, உலகம் முழுக்க தெரிகிற மாதிரி இருந்தது. அதுலேருந்தே இவங்களோட விடுதலை போராட்ட போர் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அங்கே 2வது கான்டினென்டல் காங்கிரஸ் மீட்டிங் ஃபிலடெல்ஃபியில் நடந்தது. அப்போ நிறைய டெலிகேட்ஸ் புதுசாக சேர்ந்தாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், தாமஸ் ஜெஃபர்சன் எல்லாமே. இவங்களாம் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, நமக்குன்னு ஒரு கான்டினென்டல் ஆர்மி இருக்கணும், நமக்குன்னு ஒரு போர்படை இருக்கணும். அதுக்கு போர்படையோட தலைவராக அவங்க கமாண்டர் இன் சீஃபாக வாஷிங்டன் தேர்வு எடுத்தாங்க. இந்த ரெவல்யூஷனுடைய முதல் பேட்டிலே பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ்லேருந்து நிறையா பேரை பயங்கரமாக தாக்கிட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்டோட தலைவராக பிறந்தவர் ஜென்ரல் வில்லியம் ஹவ். இந்த போர் நடந்தது பாஸ்டன்லேருந்து ப்ரீட்ஸ் ஹில்லில். இதை பேட்டில் ஆஃப் பங்கர் ஹில்னு சொல்லுவாங்க. இதில் பிரிட்டன் தான் ஜெயிச்சிருந்தாலும் இவங்களுக்கு அமெரிக்காவில் இந்த மிலிட்ரி பீப்புளுக்கு நம்மளால் இவ்வளோ பெரிய போரை
செய்ய முடிஞ்சது, அவங்க மேலே இவ்வளோ பாதிப்பை உண்டாக்க முடிஞ்சது அப்படின்றதுல வந்து அப்போது நம்மளால் வந்து சுதந்திரம் வாங்கிட முடியும், நம்மளால் போரிட முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ 1876 ஜூனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி வார் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிடுச்சு. நிறைய காலனிஸ்ட் வந்து நமக்கு பிரிட்டன் கிட்டேருந்து சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த போரில் சேர ஆரம்பித்தாங்க. மற்ற உதவிகளும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஜூலை 4 அன்றைக்கி பார்த்திங்கன்னா கான்டினென்டல் காங்கிரஸ் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை டிராஃப்ட் பண்ணாங்க. இந்த டிராஃப்ட் பண்ணது 5 பேர் கமிட்டி. அந்த கமிட்டியில் ஃப்ராங்க்லின், ஜான் ஆடம்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் மெயினாக எழுதுனது ஜெஃபர்சன் தான். அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து சரகோட்டாவில் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து வென்றுட்டாங்க. இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அமெரிக்கன் ரெவல்யூஷனில். அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ் வந்து 1776லேருந்தே வந்து ரகசியமாக இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட முதல் வெற்றி வந்து சரகோட்டாவில் கிடச்ச உடனே அவங்க ஓப்பனாகவே வந்து அமெரிக்கன்ஸை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த போரில் வந்து இறங்கிட்டாங்க. அதாவது 1778 1776லேருந்து வந்து ரகசியமாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வெப்பன்ஸ்லாம் கொடுக்கறது, மற்ற உதவியெல்லாம் செய்யுதுன்னு. இப்போ 1778 நேரடியாக பிரிட்டனுக்கு எதிராக அவங்க இறங்கினதுனால வெறும் உள்நாட்டு போராக இருந்தது. அதாவது பிரிட்டனுக்கும் அந்த காலனிஸ்க்கு மட்டும் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு உலக போர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால. அதே சமயத்தில் இந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்து வெற்றிகரமாக சண்டை போட்டு பேட்டில் ஆஃப் யார்க்டனில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து பிரிட்டன் வந்து தோற்றுட்டாங்க. ஆனாலும் வந்து சில பேர் வந்து இல்லை நம்ம இன்னும் வந்து முழுசாக சுதந்திரம் ஆகலை அப்படின்னாங்க. ஏன்னா பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய படையெல்லாம் வந்து சார்ல்ஸ்டனை சுற்றியும் நியூயார்க்கை சுற்றியும் வந்து நிறைய படைகளை குவிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க எப்போனா திரும்பி தாக்குதல் நடத்தி இவங்களை கைப்பற்றிடலான்ட்டு நிலைமை தான் அங்கே இருந்தது. அதே சமயத்துலேருந்து அவங்களும் எந்த தாக்குதலும் பண்ணல, இந்த கலோனியல் பீப்புளும் எந்த தாக்குதலும் பண்ணல. ஒரு 2 வருஷம் இப்படியே போயிட்டு அப்புறம் தான் பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய படையெல்லாம் சார்ல்ஸ்டன், சவானாலேருந்துலாம் வந்து அங்கேருந்து எடுத்துன்னு போன உடனே 1882 வந்து சரி இனிமேலுக்கு போர் வர சூழ்நிலை கிடையவே கிடையாதுன்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 3 1883 பிரிட்டனும் அமெரிக்கன் நெகோஷியேட்டர்ஸும் பாரிஸில் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கையை வந்து தயாரித்தாங்க. அதாவது லேட் நவம்பரில் இது வந்து முடிவாச்சு. அப்புறம் கிரேட் பிரிட்டன் வந்து இனிமேலுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற எங்களோட காலனிஸ் எல்லாம் வந்து சுதந்திரமாக அடித்து எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸில் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்பெயின், ஏன்னா ஸ்பெயினும் வந்து இந்த போரில் வந்து 1889லேருந்தே இந்த அமெரிக்கன் காலனிஸ்டுக்காக அவங்களுடைய வார்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களோடையும் வந்து ஒரு உடன்படிக்கையை போட்டு இந்த 7 வருஷ போரை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த இலக்கியத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அதாவது அது வரைக்கும் வெறும் பியூரிட்டன் லிட்ரரி ஸ்டைலாகவும் அந்த ரிலிஜியஸ் தீம்ஸை பற்றி மாத்திரம் எழுதினவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அமெரிக்காவிலேருந்து அவங்க அனுபவங்களை வச்சு அந்த அனுபவங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. சயின்ஸை பற்றி எழுதினாங்க, இயற்கையை பற்றி எழுதினாங்க, சுதந்திரத்தை பற்றி எழுதினாங்க, புதுசான இன்னோவேஷன்ஸ் பற்றிலாம் எழுதினாங்க. அதனால் இலக்கியத்தில் இது ஒரு ரெவல்யூஷனரி பீரியட்னே சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் அது வரைக்கும் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் மாதிரியே எழுதிக்கிட்டு இருந்த இந்த காலனிஸ்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அந்த நியூ இங்கிலாண்டில் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த அமெரிக்கன் கேரக்டரோடு வந்து எழுதின ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலனிஸ்ட்லாம் வந்து ஒரு புது நேஷனை வந்து ஒரு நம்பிக்கையோட, ஒரு பவர் ஆஃப் ரீசனோட, ஆம்பிஷியஸாக, இன்க்விசிட்டிவ், ஆப்டமிஸ்டிக்காக, ப்ராக்டிக்கலாக, பொலிட்டிக்கலி அஸ்டிட்டாக, செல்ஃப் ரிலையண்ட்டாக வந்து எழுத ஆரம்பித்த ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.